சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா, 4 தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் போட்டு கழுவுன சிக்கனையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் போட்டுக்குங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. இதை குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.